ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு புடலங்காய் வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோம். புடலங்காயில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ள சீட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் பொடியாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு துருவலை வச்சு நீங்கள் துருவியே எடுத்துக்கலாம். காயில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து மட்டும் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன். இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன். ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் புடலங்காய் பெரிய புடலங்காய் இருந்ததுனால பாதி புடலங்காய் தான் எடுத்துருக்கேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் புடலங்காய் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வத்தல் பொடியும் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். புடலங்காய் ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இது கூட நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழத்தை வந்து இது 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து இந்த ஸ்டேஜில் நான் பூண்டு கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெயில் கடுகு தாளிக்கும் போது பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளோட தொக்கு நல்லா வெந்து வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், சாப்பிட நல்லா இருக்காது. இந்த புடலங்காய் தொக்கில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிருக்கேன். புதினா இலை இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எந்த குழம்பு வகையோடையும் கூட நம்ம இதை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி ஐட்டத்துக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே புடலங்காயில் நாம் பொரியல், கூட்டு அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா புடலங்காய் பிடிக்காதவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட பட்டை, சோம்பு, கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல, வெறும் பிளைனாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.